ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ரொம்ப சத்தான சிறுதானியமான கம்பு, அதாவது பேர்ல் மில்லட் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா மிக்ஸிலேயே தோசை மாவு, இட்லி மாவு பண்ணிக்கலாம். அந்த இட்லி நல்லா சாஃப்ட்டா வருதாங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நாம இன்னைக்கு செய்ய போற குவான்டிட்டிக்கு 20 இட்லி வரும். இல்ல அப்படின்னா ஒரு 15 தோசை சின்ன சைஸ்ல வரும். நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். நம்ம இப்போ 2 கப் கம்பு எடுத்திருக்கிறோம். சிறுதானியங்கள்லாம் நல்லா ஊற வச்சு அரைச்சாதான் நம்மளுக்கு வந்துட்டு வயிறுக்கு டைஜஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதனால குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுக்கொண்டது நல்லது. நம்மளுக்கு ரொம்ப ஹாட்டான வெதரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு கூட நம்ம அதை ஊற வச்சுக்கலாம். அரிசி கழுவுற மாதிரி இந்த கம்பை நல்லா 2-3 தண்ணி கழுவி எடுத்துட்டு வந்துடுவோம். இதை வந்து நான் முந்தின நாள் நைட்டே இதை ஊற வச்சுக்க போகிறேன். எனக்கு வந்து இந்த அளவுக்கு 12 ஹவர்ஸ் ஊறுச்சு அப்படின்னா தான் இங்கே உள்ள வெதரில் வந்து கொஞ்சமாவது இது நல்லா புளிக்குது. கம்பு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு அது மேலே 1 இன்ச் அளவு தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம சேர்த்துக்குவோம். இது கூட வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். வெந்தயம் சேர்க்கறதுங்கிறது ஆப்ஷனல் தாங்க. ஆனால் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்கிறக்காக சேர்த்துக்கிறோம். இனிமேல் ஒரு மூடி போட்டு வச்சிருவோம். இந்த கம்பு நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். உளுந்து 1/2 கப். சாதாரண இட்லி தோசைக்கு நம்ம வந்துட்டு எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு 1/4 பங்கு வந்து உளுந்து சேர்ப்போம்ல, அதே மாதிரி தான் நம்ம மில்லட் தோசைக்கும் 2 கப் கம்புக்கு 1/2 கப் உளுந்து எடுத்துருக்கிறோம். உளுந்து ஒரு 2-3 தண்ணி நல்லா கழுவிட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். உளுந்து 1 மணி நேரம் ஊறினா போதுமானதாக இருக்கும். சப்போஸ் நம்ம மில்லட் தோசைலாம் அரைக்கிறோம் அப்படின்னா அது கூடவே கொஞ்சம் சாதாரண இந்த வெள்ளை இட்லி தோசைக்கும் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஃபைபர் உள்ள இந்த மில்லட் தோசை வந்து சில நேரம் சிலரால் சாப்பிட முடியாது. அப்படி யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி சாதாரண தோசையும் கூட கொடுக்குறக்கு ரெடியாக இருக்கணுங்கிறக்காக நான் எப்போவுமே இந்த வெள்ளை இட்லி தோசை மாவும் அரைச்சி வச்சுருப்பேன். மிக்சியிலே அரைச்சி எப்படி நல்லா பஞ்சு போல் இட்லி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். அதுக்குள்ளே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மிக்சி பிரீத்தி பிராண்ட். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த கம்பு நல்லா ஊறி இருக்குது. இது கூட 1/4 கப் அவல் சேர்த்துக்கிறோம். அவல் சேர்க்கறனால நம்மளோட இட்லி நல்லா சாஃப்டா வரும். அவல் சேர்த்துட்டு நம்ம 1 or 2 மினிட்ஸ்ல இந்த மாவை நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். மிக்சியோட பெரிய ஜார்ல சேர்த்துட்டு நம்ம இதை அரைக்கணும். நம்ம ஊற வச்சிருந்ததுல பாதி அமௌண்ட் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் தண்ணி அதிகம் சேர்க்காம கொஞ்சம் பல்ஸ் மோட்ல போட்டு நம்ம அரைச்சிக்குவோம். அப்பதான் நம்மளுக்கு மில்லட் வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது குருணை மாதிரி அரைச்சிருக்கு இல்லையா, இதுல நம்ம வந்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டே வரணும். இந்த கம்புங்கிற சிறுதானியம் வந்து ரொம்ப குயிக்காவே அரைப்பட்டுரும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா மைய அரைச்சிருக்கு பாத்தீங்களா. இதை நம்ம ஒரு பாத்திரத்துல சேர்த்து வச்சுக்கிறோம். இது மாதிரியே ஒவ்வொரு பேட்சா அரைச்சி நம்ம இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். 1 கப் கம்புக்கு 1 டீஸ்பூன் கல்லுப்பு அந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். மொத்தமா நம்ம இப்போ 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கிறோம். இந்த கல்லுப்பையும் சேர்த்து போட்டுட்டு நம்ம இந்த மிக்சியில வச்சு அரைச்சிடலாம். இப்போ மொத்தமா இந்த கம்பு சிறுதானியத்தை நம்ம அரைச்சி முடிச்சிட்டோம். இனிமே அதே ஜார்லயே நம்ம இந்த உளுந்து சேர்த்து அரைச்சிக்க போறோம். உளுந்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். நம்ம வந்துட்டு இதுல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருந்தது. ஸோ அதோட சேர்த்து நம்ம அரைக்க போறோம். மிக்சியில அரைக்கிறதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. மிக்சியில அரைக்கும் போது நம்ம கொஞ்சமான குவான்டிட்டியில போட்டு அரைச்சாலும் நம்மளுக்கு ஃபாஸ்டா அரைப்பட்டுரும். அதே சமயம் நம்மளுக்கு பெருசா இந்த கிரைண்டர் கழுவணும் அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு அப்படின்னா தான் நிறைய நேரம் நம்ம இந்த மாவு அரைக்கிறது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சோம்பல் பட்டுக்குவோம். அப்படி இல்லாம நம்மளுக்கு இந்த மாதிரி குயிக்கா பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வீட்டிலே அரைச்சிக்கிறதுக்கு நல்ல ஈஸியா இருக்கும். இப்போ உளுந்து நல்லா சாஃப்டா அரைப்பட்டுருச்சு. இந்த அரைச்ச உளுந்தை நம்ம அந்த கம்பு அரைச்சு வச்சிருந்தாலே அந்த பாத்திரத்திலே சேர்த்துக்கிறோம். வழக்கம் போல நம்ம இட்லிக்கெல்லாம் செஞ்சு வைப்போம் இல்லையா, அதே மாதிரி நல்லா கையாலே கலந்து வச்சிட வேண்டியதுதான். எப்போவுமே இட்லி மாவானாலும் சரி, இந்த மாதிரி மில்லட் மாவானாலும் சரி, நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி அடித்து நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது தான் நம்மளுக்கு இந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா புளிச்சு வரும். அதே சமயம் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம இட்லி. கம்பு மாதிரி சிறுதானியத்துலலாம் ஃபைபர் நிறையா இருக்கும். அதனால நம்ம வந்துட்டு இந்த அரைச்சி வைக்கும்போது பார்த்தோன்னா கொஞ்சம் வாட்டரியாக இருக்க மாதிரி இருந்தாலும் அது ஊறின பிறகு நம்மளுக்கு மறுநாள் காலையில் எடுத்து இட்லி பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நல்ல கெட்டியாகவே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோவுக்காக நான் இந்த மாதிரி இன்னொரு கிளாஸ் பவுலில் சேர்த்து வச்சுருக்கிறேன். அப்போ தான் பார்க்குறக்கு வந்து இது பொங்கி வந்ததெல்லாம் பார்க்குறக்கு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு. மற்றபடி நம்ம எந்த பாத்திரத்தில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோமோ அதிலே வந்து நம்ம இதை புளிக்க வச்சுக்கலாம். இனிமேல் இதை ஒரு மூடி போட்டுட்டு அதை நல்லா நம்ம புளிக்க வைக்கலாம் அந்த மாவை. இது வந்துட்டு ஒரு 6 மணி நேரத்துலேருந்து ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளே நல்லா புளிச்சிருக்கும். நான் ஒரு வார்மான பிளேஸில் வைக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி அவனுக்குள்ள வச்சு மூடிக்கிறேன். இதில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் அந்த பைலட் லேம்பை போட்டு விட்டோம் அப்படின்னா அது நைட் ஃபுல்லாக அழகாக நல்லா புளிச்சிரும். காலையில் நம்ம மூடி திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாவு நல்லா பொங்கி இருக்கிறத பார்க்க முடியும். இந்த மாவில் நல்லா பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, இப்போ வந்து நம்மளுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இட்லி ஊற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு.
ஃபர்ஸ்ட்டு இட்லி தட்டில லேசா எண்ணெய் தடவிட்டு, இனிமே நம்ம அந்த இட்லியெல்லாம் நம்ம இத ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு வாணலியில நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு, அது மேல ஒரு மூடி போட்டு கூட நம்ம இந்த இட்லிய வேக வச்சுக்கலாம். இல்லன்னா நம்ம இட்லி பானையிலேயே கூட வேக வச்சுக்கலாம். வழக்கமான இட்லி வந்து நம்ம 10 நிமிஷம் வேக வைப்போம்ல, அதே மாதிரி தான் இதுவும் நான் 10 நிமிஷம் மட்டுமே ஸ்டீம் பண்ணியிருந்தேன். அப்பவுமே நல்லா வெந்துருச்சு. ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம மூடிய திறந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மில்லட் இட்லி நல்லா வெந்திருக்கிறத பார்க்கலாம். இட்லி நல்லா வெந்திருக்கா அப்படின்னு பார்க்கறக்காக நம்ம ஒரு இட்லியில வந்து லேசா பிரஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் பவுன்ஸியா இருக்கிற மாரி தெரியும். இதில வந்துட்டு நமக்கு எதுவும் வேகல அப்படின்னா, நம்மளுக்கு ஒட்டிட்டு இருக்கும்ல, அதிலயே நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இட்லி பிளேட்டுக்கு பேக் சைடுல கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு, இத ஒரு 1 நிமிஷம் போல நம்ம ஆற விட்டுக்குவோம். ஆற விட்ட பிறகு எடுத்தா தான் நம்மளுக்கு இட்லி வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா வரும். இந்த கம்பு இட்லி ரொம்ப நல்லா வாசமா இருக்குங்க. இத வந்து நம்ம ஒரு தடவ செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அடிக்கடி இத செய்ய ஆரம்பிச்சுருவோம். நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த இட்லி அரிசி இருக்கு இல்லையா, அதில பண்ற இட்லியோட இதுவே ரொம்ப பிடிச்சு போயிரும். பாருங்க நம்ம இட்லி எவ்வளோ சாஃப்ட்டா நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இது வந்துட்டு எடுக்கும்போதே நல்லா தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அத நம்ம பிச்ச உடனே பார்த்தோம்னா, உள்ளுக்குள்ளலாம் நல்லாவே இந்த மாரி பிரெட் மாதிரி போர்ஸா இருக்குல்ல, இந்த இட்லி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ஆனா என்னதான் நம்மளுக்கு கம்பு இட்லி அந்த மாரி மில்லட் இட்லி எல்லாமே செஞ்ச உடனே சாஃப்ட்டா இருந்தா கூட, நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது கொஞ்சமா ஹார்ட் ஆயிட்டே தான் போகும். அதனால நம்மளுக்கு இந்த மில்லட் இட்லி எல்லாமே நம்ம இமிடியேட்டா செஞ்ச உடனே சாப்பிடுறதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். இந்த கம்பு இட்லி கூட நான் வந்து இந்த திருநெல்வேலியில உள்ள பாசிப்பருப்பு சாம்பார் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. இந்த பாசிப்பருப்பு சாம்பாரோட ரெசிபியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இட்லி எப்படி சாஃப்ட்டா நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சோ, அதே மாதிரியே தோசை வந்து நல்ல கிரிஸ்பியா வருங்க. இந்த தோசை வந்து நம்மளுக்கு மில்லட் மாவுல செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு சாதாரண அரிசி தோசை வந்து அவ்வளவா ஒண்ணும் இன்ட்ரெஸ்டிங்கா தெரியாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த மில்லட் தோசை வந்து ரொம்ப கிரிஸ்பியா நல்லாயிருக்கும். தோசைய 2 பக்கமும் புரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இந்த கம்பு மாதிரி சிறுதானியம்லாம் வேகறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். அதே சமயம் வெந்துச்சுன்னா நல்லா கிரிஸ்பியாவே இந்த தோசை ரொம்ப நல்லா வரும். இந்த தோசைக்கு கார சட்னி, வெங்காய சட்னி மாரி நல்ல ஸ்பைசியான சட்னிஸும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதே சமயம் சாம்பாரும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எப்படி ரொம்ப ஈஸியா, ரொம்ப சாஃப்ட்டான இட்லி வந்துட்டு மிக்ஸியிலே இந்த கம்பு வச்சு செஞ்சுக்கலாங்கிறத பார்த்தோமா? இந்த வீடியோ உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கீஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்து உங்கள நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். சீ யூ.